இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். மாகாண முதலமைச்சர்களிடம் புதிய அரசியலமைப்பிற்கான யோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானம். வடமாகாணத்திற்கான சாட்சி விசாரணைகள் நிறைவு. காணாமற் போனோர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவிப்பு. வாஷிங்டனுக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பிரதமர் இந்திய விஞ்ஞானிகளை சந்திப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. வடமாகாணத்திற்கான தமது சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வடமாகாணத்தின் 3 மாவட்டங்களில் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிட்டார். முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய 3 மாவட்டங்களிலும் நடத்தப்பட்ட ஆணைக்குழுவின் அமர்வுகளில் 1053 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதேபோன்று 6 நாட்களாக இடம்பெற்ற ஆணைக்குழு அமர்வுகளில் 3 மாவட்டங்களிலிருந்தும் 306 புதிய முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டன. இது தவிர யாழ் மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்திலும் சாட்சி விசாரணைகள் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தின் கிளிநொச்சி மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் மாத்திரம் காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அடுத்த கட்ட சாட்சி விசாரணைகளை கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை ஆணைக்குழு மேற்கொண்டு வருகிறது. கிழக்கு மாகாணத்திலும் எஞ்சியுள்ள 2 மாவட்டங்களில் விரைவில் இறுதிக்கட்ட சாட்சி விசாரணை அமர்வுகள் நடத்தப்பட்டு அறிக்கையை தயாரிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் கருத்தறிவித்தார். மாகாண முதலமைச்சர்களிடம் புதிய அரசியலமைப்பிற்கான யோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கைகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக அந்த குழுவின் தலைவரான சட்டத்தரணி லால் விஜயநாயக்க தெரிவித்தார். பொதுமக்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் புத்திஜீவிகளிடமிருந்து 5000க்கும் அதிகமான யோசனைகளை பதிவு செய்துள்ளதாக அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார். மகாசங்கத்தினர் உள்ளிட்ட மதகுருமார்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரிடமும் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி லால் விஜயநாயக்க மேலும் தெரிவித்தார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான யோசனைகளை முன்வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள போதிலும் அந்த தரப்புகளிடமிருந்து இதுவரை எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என்றும் குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டினார். குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள அனைத்து யோசனைகள் தொடர்பிலும் தனித்தனியாக ஆராய்ந்து இந்த மாதத்திற்குள் அறிக்கையை தயாரிப்பதற்கு எண்ணியுள்ளதாக குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். போலீஸ் உத்தியோகஸ்தர்களின் 3000 மேன்முறையீடுகள் தொடர்பில் 4 வருடங்களாக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னர் நடைமுறையில் இருந்த அரசு சேவைகள் ஆணைக்குழுவிடம் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மேன்முறையீடுகளை சமர்ப்பித்திருந்ததாக போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குறை குறிப்பிட்டார். 1000 அந்த மேன்முறையீடுகள் தொடர்பில் அரசு சேவைகள் ஆணைக்குழு எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதன் பிரகாரம் குறிப்பிட்ட மேன்முறையீடுகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கைகளை எடுப்பதற்காக 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்தது. அத்துடன் அந்த குழுக்களின் பரிந்துரைகளுக்கு அமைவாக கட்டமாக மேன்முறையீடுகள் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்க உள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் சேவையிலிருந்து விலகியவர்கள் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கையின் பேரில் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்களினால் இந்த மேன்முறையீடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கை கல்விசார் தொழிற்சங்கங்கள் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தன. கல்வித்துறை எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை அதிபர் சேவை, இலங்கை ஆசிரியர் சேவை, ஆசிரியர் கல்வி சேவை மற்றும் இலங்கை கல்வி நிர்வாக சேவை என்பவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன. கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகளை திருத்துவதற்காக ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் நல்லாட்சி என்ற போர்வையில் அரசியல் ரீதியில் உதவி செய்தவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதாக எண்ணி தொடர்ந்தும் ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களின் உதவிகளை பெற்றுக் கொள்ளும் போர்வையில் அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் நியமனங்களுக்காக ஏற்கனவே திட்டம் தீட்டியுள்ளதுடன் அதற்காக அமைச்சரவை அனுமதியும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. எங்களுக்கு எதிர்வரும் நாட்களில் இவர்களுக்கு பதவி வழங்குமாறு தெரிவித்து கல்வி அமைச்சருக்கு கடிதம் வந்திருக்கும். நாங்கள் இந்த பதவிகளை வழங்கினால் அதற்கு எதிராக எடுக்க வேண்டிய அனைத்து வேலைகளையும்
மாற்றங்களையும் முன்னெடுப்போம். தற்போது ரணில் விக்ரமசிங்கே மாற்றங்களை முன்னெடுக்கும் போது அவ்வாறானவற்றை விட்டுவிட்டே செல்கின்றார். காலநிலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதுடன் இன்றைய தினமும் நாட்டின் பல மாவட்டங்களிலும் மழை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். கடந்த சில நாட்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிக வெப்பம் உணரப்பட்டது. தற்பொழுது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருவதனால் வெப்பநிலை குறைவடைந்து காணப்படுகின்றது. இன்றைய வானிலையை பார்க்கின்ற போது மத்திய, சப்ரகமு, மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களிலும், காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு, ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் இலேசான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும்.